அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் தந்த நல்ல ஸ்லாகத்துக்காக சர்வவல்லமையுள்ள தேவனை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த வந்த ஒருவரை கர்த்தராகிய இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இன்று நாம் வாசித்த சங்கீதம் 91 அதனுடைய 15வது வசனத்திலே ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட பேச போகிறார். அதில் சொல்லப்படுகிறது, வாசி 15வது வசனம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுஉத்தரவு அருள் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அல்லேலூயா. இதுல ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற காரியம் என்னன்னு சொன்னா, ஆபத்திலே நானே அவனோடு இருந்து, அல்லேலூயா, அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நமக்கு வருகிற எல்லா ஆபத்துகளிலும் தேவனுடைய கரம் நம்மோடு கூடவே இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நமக்கு வருகிற ஆபத்துல ஆண்டவர் நம்மோடு கூடவே இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆபத்து வராமல், சதிமோசங்கள் வராமல், எந்த ஒரு சேதம் வராமல் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து வருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த சங்கீதத்தை எழுதின சங்கீதக்காரன் தாவீதுக்கு நிறைய ஆபத்துகள் வந்துச்சு. மனுஷர்களால் ஆபத்து வந்துச்சு, மிருகத்தாலே ஆபத்து வந்துச்சு. அவன் ஆடு வச்சுட்டு இருக்கும்போது ஒரு முறை ஆட்டை பிடிக்க சிங்கம் வந்துச்சு, ஒரு முறை ஆட்டை பிடிக்க கரடி வந்துச்சு. அது பெரிய பெரிய ஒரு ஆபத்து இல்லையா? அப்போ மிருகத்தால் வந்த ஆபத்தில் இருந்தும் ஆண்டவர் காப்பாற்றினார். அவனோடு கூடவே இருந்தார். சிங்கத்தை கொன்று போட, கரடியை கொன்று போட உதவி செஞ்சார். அவனோடு கூட இருந்தார் அந்த ஆபத்தில். மனுஷ ரீதியா சொந்த ஜனங்களே அவனை ஏற்றுக்கொள்ளாமல் அபயம் தேடி, ஆபத்துக்கு போய் அபயம் தேடி போகும்போது ஏற்றுக்கொள்ளல. அந்த ஆபத்திலும் ஜனங்களே புறந்தளினாலும் அந்த ஆபத்திலும் தேவன் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. சொந்த மகன் தாவீதை கொல்வதற்கு பிரயாசப்படுறான். சொந்த மகனே அப்பாவை கொல்றதுக்கு பிரயாசப்படுறான், முயற்சி பண்ணி விரட்டிட்டு இருக்கான். அந்த ஆபத்தில் இருந்தும் தாவீதை விடுவித்தார். அல்லேலூயா. சொந்த மாமனார் இவனை கொல்வதற்கு வகை தேடுகிறான், பெரிய ஆபத்து. அந்த ஆபத்தில் இருந்தும் ஆண்டவர் விடுவித்தார், அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. அந்நிய ஜனங்களாலே, அந்நிய ராஜாக்களாலே ஆபத்து வந்துச்சு, பெலிஸ்தர்களாலே ஆபத்து வந்துச்சு, அசீரியர்களாலே ஆபத்து வந்துச்சு. எல்லா ஆபத்திலும் தாவீதோடு கூடவே ஆண்டவர் இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நிறைய ஆபத்து வந்துச்சு. அந்நிய ஜனங்களாலே, அந்நிய ராஜாக்களாலே, புற ஜாதிகளாலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நிறைய ஆபத்து வந்துச்சு. அந்த ஆபத்தில் எல்லாம் தேவனாய் கர்த்தர் அவரோடு கூடவே இருந்தவர்களை விடுவித்தார். அல்லேலூயா, ஆமென். பாருங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு நிறைய ஆபத்து வந்துச்சு. சதுசேயர்களாலே, பரிசேயர்களாலே, வேதபாரர்களாலே, ராஜாக்களாலே, ஜனங்களாலே, சொந்த ஜனங்களாலே, சொந்த குடும்பத்தார்களே, சொந்த சகோதரர்களாலே நிறைய ஆபத்து வந்துச்சு. எல்லா ஆபத்திலும் தேவனாகிய கர்த்தர் அல்லது பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து கூடவே இருந்து அவருக்கு உதவி செஞ்சாங்க. அதனாலதான் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப முடிஞ்சது. அதனாலதான் ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்து மேல வச்சிருக்கிற தரிசனம், தீர்க்க தரிசனம், திட்டங்கள் நேர்த்தியாய் நிறைவேற தேவன் உதவி செஞ்சார். ஏன்னா இயேசு கிறிஸ்து 100% தேவனா இருந்தாரு, 100% மனுஷனா வந்தார். அப்ப அவர் ஊழியம் செய்ய வரும்போது தன்னை அர்ப்பணிச்சு செஞ்சாரு. அதனால அவருக்கு எல்லா ஆபத்திலும் தேவன் அவரோடு கூடவே இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர்களுக்கு, சீஷர்களுக்கு, குறிப்பா அப்போஸ்தலன் பவுலுக்கு நிறைய ஆபத்து வந்துச்சு. போகிற தீவுகளில் எல்லாம், போகிற இடங்களில் எல்லாம் மனுஷர்களாலே ஆபத்து, மிருகங்களாலே ஆபத்து, பிரபுக்களாலே ஆபத்து, ராஜாக்களாலே ஆபத்து, சுவிசேஷ நிமித்தமாய், கர்த்தருடைய வார்த்தை நிமித்தமாய், ஊழிய நிமித்தமாய் நிறைய ஆபத்து வந்துச்சு. ஆமென். சாப்பாடு இல்லாம, இடம் இல்லாம, குளிரினால, மழையினால,
பாருங்க, ஒரு இடத்துல கப்பல் சேதத்திலிருந்து தப்பி போய் ஒரு இடத்துக்கு போறாங்க, வெளித்தா அப்படிங்கிற ஒரு தீவுக்கு. அங்க போய் எல்லாம் சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப குளிர்னு சொல்லி விறகு கட்டிதான் மூட்டி தீ வைக்கும் போது அனல் உரைத்த உடனே அந்த விறகுக்குள்ள இருக்கிற பாம்பு, விரியன் பாம்பு, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கைய அப்படியே கடிச்சு பிடிச்சிருச்சு. எல்லாரும் நினைச்சாங்க, இடி ஐயோ சாக போறார் நினைக்கிறாங்க. ஆனா எந்த ஒரு சேதாரம் வராமல் பெரிய ஆபத்தில் இருந்து அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் காப்பாற்றினார். ஆபத்துல அவனோடு கூட இருந்தார். பாருங்க, பல வருஷங்களுக்கு முன்னாடி நான் கார் ஓட்டி பழகி லைசன்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு 2 வாரத்துல நான் கேரளாக்கு போனேன். சரி, கார் ஓட்ட தெரிஞ்சாச்சு அப்படிங்கிற ஒரு இதுல அங்குள்ள பாஸ்டர் கிட்ட, அதாவது மனைவியுடைய அக்கா வீட்டுக்காரர், அவர் கார் வச்சிருக்காரு, அவர்கிட்ட வாங்கி கார் ஓட்ட தெரிஞ்சு சொல்லி கொஞ்ச தூரம் போனேன். கொஞ்ச தூரம் போயிட்டு எல்லாத்தையும் இறக்கி விட்டு நான் 5 தனியாக ஓட்டு வரலான்னு போனேன். போகும்போது சைடில் ரோடு போடுறதுக்கு ஒரு கொஞ்சம் கேப் வச்சுருக்காங்க. அதில் போகும்போது அந்த கல்லில் பட்டு என்னாச்சு, திடீர்னு கேரளாவில் மழை காட்டில் உங்களுக்கு தெரியும், மூணாருக்கு மேலே எல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும், இடம் எப்படி இருக்குங்க, பயங்கரதா இருக்கும், குழியா இருக்கு இல்லையா, அங்கதான் நடந்துச்சு. என்னாச்சுங்க, கல்லு பட்டு கீழே சரியான குழி, வண்டியோட கீழே போயிட்டேன். 300 அடிக்கு மேல இருக்கும், எவ்வளவா ஆழம், அப்படியே கீழே போயிட்டு இருக்குது. பிரேக் பிடிச்சு பாக்குறேன் நிக்கல, கிளச் போட்டு பாக்குறேன் நிக்கல, என்னன்னு தெரியல. கீழே ரொம்ப தூரம் அங்கிருந்து அவ்வளவே கீழே அப்படியே போய் கீழே நின்றுச்சு. வண்டி உருளல, எந்த ஒரு ஆபத்து வரல, ஒரு சின்ன கீரல் கூட இல்லை, சின்ன காயம் கூட ஆகல. கீழே போய் அப்படியே வண்டி நின்றுச்சு. ஒரு பெரிய ஒக்லைன் எல்லாம் கூப்பிட்டு வந்து கட்டி தான் கீழே இருந்து வண்டி எடுத்தாங்க. ஆபத்திலே தேவன் என்னோடு கூட இருந்தார். ஆமென். பல வேளைகளிலே பைக்ல போகும்போது, கார் வரும்போது எல்லாம் பல ஆபத்து, சரீர ரீதியாய், ஆவி ரீதியாய், ஆத்தும ரீதியாய் ஆபத்து வருது. பலவீனம் என்கிற ஆபத்து, வியாதி என்கிற ஆபத்து. சில தேவைகள் வரும்போது பணத்துக்கு கஷ்டம், அப்ப அது ஒரு ஆபத்து தானே. ஆமென். மனுஷர்கள் நம்மை கண்ணமிட்டு ஒரு மாதிரி சொல்லுவாங்க, ஏளனம் சொல்லுவாங்க, கேலி செய்வாங்க, கிண்டல் அடிப்பாங்க, அதெல்லாம் ஒரு ஆபத்து தான். நம்மை பரிகசிக்கும் போது, நம்மை நிந்திக்கும் போது, அவதூறாய் சொல்லும் போது, எல்லா ஆபத்திலும் தேவனாய் கர்த்தர் நம்மோடு கூடவே இருக்கிறார். ஏன்னா எல்லா ஆபத்தையும் பார்த்தவர் தான் நம்ம இயேசு கிறிஸ்து. எல்லா ஆபத்தையும் அவர் பார்த்தவர். அதனால யாரெல்லாம் ஆபத்தில் இருக்கிறாரோ அவங்களோடு கூடவே இருக்கிறாரு, உதவி செய்வதற்கு, அவர்களை விடுவிக்க, அவர்களை தப்புவிக்க, அவர்களை கனப்படுத்த, அதன் மூலமா ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். நீங்க சோர்ந்து போகாதீங்க. வியாதி என்கிற ஆபத்து வருதா, கடன் பிரச்சனை என்கிற ஆபத்து வருதா, மனுஷர் என்கிற ஆபத்து வருதா, பிரச்சனை என்கிற ஆபத்து வருதா, கஷ்டம் என்கிற ஆபத்து வருதா, அந்த ஆபத்திலே ஆண்டவர் உங்களோடு கொண்டிருக்கிறார். உங்களை தப்புவிக்க வல்லவர், உங்களை கனப்படுத்த வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீதை தப்புவித்த தேவன், இஸ்ரவேல் ஜனங்களை தப்புவித்த தேவன், இயேசு கிறிஸ்துவை தப்புவித்த தேவன், அப்போஸ்தலனாகிய பவுலை தப்புவித்த தேவன், அடியானை தப்புவித்த தேவன், உங்களையும் தப்புவித்து உங்களை கனப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். அதனால சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகாதீங்க. தேவன் உங்களோடு கூடவே இருந்து உங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். எல்லாம் அர்ப்பணிப்போம். கர்த்தர் வார்த்தைகளை நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.